இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, நான் கூட உன்னை இவ்வளவு நல்லா தைரியமான பொண்ணா இருக்கியேன்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டிருக்கேன். நீ என்னடானா எவனோ ஒருத்தன் வேணான்னு சொன்னாங்கிறதுக்காக இப்படி கோழத்தனமா உயிரை விட பாக்குறியம்மா. உங்க அண்ணன் சொன்ன மாதிரி அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் வேணும்னு போயிட்டான். ஆனா அவன் உன்னை இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். அதனாலதான் மனசு கேட்காம உங்ககிட்ட நடந்த உண்மையெல்லாம் வந்து சொல்லிட்டேன். இத பாரு, இப்போவாவது எல்லா விஷயமும் தெரிஞ்சுதே நினைச்சு சந்தோஷப்படுடா. இத பாரு, கடைசியில கல்யாணம் வரைக்கும் போய் மேடையில எனக்கு மித்ராவை பிடிக்கல, பாரதி தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி இந்த ஊர் முன்னாடி நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி இருப்பான். இந்த அசிங்கம்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையாமா? இத பாரு, இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல. உன்னை வேணான்னு சொல்லிட்டு போன அந்த ஆதி முன்னாடி நீ மகாராணி மாதிரி வாழ்ந்து காட்டணும். அப்பதான் நீ தைரியமான பொண்ணு. ஒருத்தன் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கிறதுக்காக இப்படி சாக துணிஞ்சிட்டியாம்மா. இத பாரு, வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுறதுதான் தன்மானம். எவனோ ஒருத்தனுக்காக சாகிறது அசிங்கம் இல்லையாடா? மித்ரா, என் தங்கச்சி பையன் ஒருத்தன் இருக்கான். உன்னை எங்கேயோ பார்த்துட்டு என்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு உன்னை பத்தி என்கிட்ட கேட்டான், பேசினான். நான் தான் உனக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு, அவளை மறந்துடுறான்னு சொன்னேன். இத பாரு, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. உனக்கு சரின்னா சொல்லு. உனக்கும் ஆதிக்கும் குறிச்ச அதே முகூர்த்தத்துல என் தங்கச்சி பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்க பொறுப்பு. இந்த பக்கம் வா. மாப்பிள்ள, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? மித்ரா படுற கஷ்டத்தை என்னால தாங்க முடியாம தான் நான் அப்படி சொல்லிட்டேன். இத பாருங்க, உங்களுக்கு நான் பேசுற விஷயம் எதுவும் பிடிக்கலன்னா அதை இதோட விட்டுருங்க. அப்படிலாம் இல்லத்த. இன்னைக்குதான் முதலா உருப்படியா ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. மித்ரா, அத்தை சொன்னதை கேட்டல, நீ சரின்னு மட்டும் சொல்ல. உன் கல்யாணத்தை நான் எப்படி நடத்துறேன்னு மட்டும் பாரு. இத்தனை வருஷம் வாழாம இருந்த என் வாழ்க்கைய பாரதியோடவும் ஆதித்யா தமிழோடவும் நான் சேர்ந்து வாழ போறேன். சரிண்ணா, சரி. அத்தையோட தங்கச்சி பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். என் வாழ்க்கைய தூக்கி எறிஞ்சிட்டு போன அந்த ஆதி முன்னாடி நான் கெத்தா நல்லா வாழ்ந்து காட்டுறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது. ஐயோ கடவுளே, அவர்கிட்ட படுத்து தூங்குனா கொரட்ட சத்த தாங்க முடியலன்னு இந்த அம்மா கிட்ட வந்து தூங்குனா இந்த அம்மா தூக்கத்துல கனவு கண்டு தூங்க விடாம இப்படி அலப்பற பண்ணிட்டு இருக்கேன். சக்சஸ் 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 சக்சஸ். அம்மா அம்மா எதிரிமா உடம்பிக்கிட்டே இருக்கு. என்னம்மா? நான் எங்க இருக்கேன்? சொர்க்கத்துல இருக்க. அப்போ இவ்வளவு நேரம் நான் கண்டதெல்லாம் கனவா? இவகிட்ட நான் கண்ட கனவை பத்தி சொன்னேன்னா இவ பங்குக்கு கத்துன்னு கத்துவா. அதனால இவகிட்ட நம்ம கனவுல என்ன விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லவே கூடாது. அம்மா, குட் மார்னிங் மா.
சரிம்மா. என்ன ஆதித்யா இப்படி ஆயி போச்சே? நீ போய் குட் மார்னிங்னு சொன்னா அம்மா உன்ன புஜ்ஜி கண்ணா, பட்டு கண்ணா, செல்ல கண்ணான்னுலாம் கொஞ்சம் வாங்கன்னு சொன்ன. கடைசியில அம்மா இப்போ கண்டுக்காமே போயிட்டாங்களே. நல்லா மொக்க வாங்கினியா? அக்கா, நான் எப்பவுமே சொல்றது தப்பா இருக்காது. தப்பா இருக்குத இந்த ஆதித்யா சொல்லவே மாட்டான். ஒரே அட்டெம்ப்ட்ல சேர்க்கணும்னு நினைக்க கூடாதுக்கா. நிறைய அட்டெம்ப்ட் பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம எதிர்பார்க்க ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஆனாலும் வர வர நீ ரொம்ப அதிகமா பேசுற ஆதித்யா. நீ பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஸ்டாப். அப்புறமா ஆச்சரியப்பட்டுக்கலாம். இப்ப நீ என்ன ஃபாலோ பண்ணு. நம்ம 2வது அட்டெம்ப்ட்க்கு போலாம். இங்க பாருங்க பசங்களா, நீங்க என்ன பண்ணாலும் உங்க அம்மாவோட கோபம் குறைய போறதே இல்ல. ஏன் தமிழ், உனக்கு தான் உங்க அம்மா பத்தி தெரியுமில்ல. ஆதித்யா தான் சின்ன பையன். பாட்டி, இவனை மட்டும் இப்படி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நான் ஸ்கூலுக்கு போலாம் தான் சொன்னேன். இவன் தான் கேட்கவே இல்லை. ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஆசையில ஸ்கூலுக்கு போக வேண்டான்னு அவன் முடிவு பண்ணிருக்கான். அவ அப்படிதான் சொல்லுவான். நீயாவது அம்மா பத்தி சொல்லி அவனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. உங்க அம்மா எந்த தப்ப வேணாலும் பொறுத்துக்குவா. ஆனா பொய் சொன்னா மட்டும் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது உங்க 2 பேருக்கு நல்லா தெரியும்ல. அப்புறமே இப்படி பண்ணா அவ கோவப்படதான் செய்வா. ஐயோ பாட்டி, அந்த கதையெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. ஸ்கூலுக்கு ஹாஃப் டே லீவ் போட்டாச்சு. அம்மாக்கும் தெரிஞ்சும் போச்சு. இனிமேல் அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப அம்மாவை சமாதானப்படுத்த உருப்படியா ஒரு ஐடியா சொல்லுங்க. அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப பழச பேசாதீங்க. ஏன் தமிழ், இவ என்னடி இந்த பேச்சு பேசுறான்? வர வர இவனுக்கு வாய் ரொம்ப நீளுது. எனக்கு கூட இந்த மாதிரினா பேச தெரியலையே. இப்பவே இவன் இப்படின்னா இன்னும் காலம் எங்க, தேசம் எங்க? ஐயோ போதும் பாட்டி, உருப்படியா ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு சொன்னேன். சொல்றேன்டாப்பா. ஆ